மானா இல்லைன்னு சொல்லு. சொல்லு பிடிக்க இல்லைன்னு சொல்லு. பிடிக்கலையா அத்தனை துண்டு கிடக்கல. வருக வருக வேடுவரே, வற்றா வளங்களுக்கு குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவேடுவரே வருக. வற்றாத நீரோடை வளமொழிக்கும் மாலை வளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரே வருக. தாங்கள் யார், தன்னுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள். பார்க்கலாம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, அப்பா முடிஞ்சிருச்சு அது. அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் நாங்கள் 2 பேரும் செஞ்சோம். என்னது தொழில் செஞ்சாலும் வளர்ந்துருவேன். அப்படித்தான் இருக்கும். நீனும் அப்படியே கிழிச்சிருவேன். குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது நாடகம் இல்லை. ஆமாம், பொங்க வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. பொங்க வச்சுக்கிட்டு முருகன் வள்ளியும் மாலை மாத்திரதை இருந்து பார்த்துட்டு குழம்பை போட்டுட்டு தாய்மார்கள்லாம் போங்க, புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், ஒளிபெருக்கி திருப்பதி ஒளிபெருக்கிக்கு நன்றி. யூடியூப் சேனல் அன்பு மருமகன் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனலுக்கு நன்றி. இசைக்கலைஞர்கள் மாதா பிதா குரு தெய்வம் பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாளம் அனைவருக்கும் நன்றி. ஆமாம், அடுத்து நாங்கள் உள்ளே போய் வேலை பார்க்குறோம், அவங்க வெளியே வேலை பார்க்கட்டோம். அடுத்த வருஷம் எல்லாத்தையும் பாருங்க. வெளியே என்னம்மா நீங்கள் 2 பேரும் தர்க்கம் பண்ணுவோம். இல்லை, ராதா செல்வியை நான் போடுவேன். எதில் நாடகத்தில் போடு போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். உடனே வச்சிருக்கேன். செஞ்சு அந்த பிள்ளை வீட்டில் கட்டில் போட்டு ஆள் பாரு. சொல்லியா நாட்டாக்கிற கூட்டம் நாடோடி கூட்டமியா பாடி அப்படி நாடோடி கூட்டம் அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் கொடுத்தே பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நானும் எத்தனையே மானை பார்த்துருக்கேன், ஆனால் இதுக்கு மாதிரி எதுக்குமே அமையல. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன அப்படின்றத ஆம்பளை அடிக்கிற பிராடுக்கு தான் அளவே இல்லையே. கண்ணை கரையேறு கரிச்சட்டி தூறு மாதிரி இருக்கும் அந்த புள்ள நிறம். வர்ணிப்பா பாருங்க. ஏய் சும்மா சொல்லக்கூடாது, கருப்பாக இருந்தாலும் ஒரு கலையாக தான் இருக்க. அதோட அந்த வண்டி கவுந்துச்சு. கல்யாணத்துக்கு வாங்குற தேங்காய் அப்புறம் அந்த புள்ள ஒரு ஆளை திருக்கி எடுத்துறேன். பல்லு அப்படி இருக்கேன். என்னைக்கு உன் பல்ல பார்த்தனா அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நீ தான் என் பொண்டாட்டின்னு. அதோட அந்த வண்டி கவுந்துச்சு. தெரியுமா என்ன, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னா எந்த தாயும் எந்த பிள்ளையும் குறைச்சிட மாட்டா. இருந்தாலும் மாவுடி பெருமை என்ன அப்படின்றத அதை முதல்ல சொல்லுங்க பாப்போம். மலையோரம் கண்டே அழகான மானே, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே. கலைவாணி திகழும் எனதாசை மானே, எனதாசை மானே, மானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே, கவிமாலை சூடும் எனதாசை மானே, அழகுள்ளமான்
என்ன ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணுமா சொல்லுங்கப்பா யா நீங்க மட்டும் முதல்ல இங்கிட்டு வாங்க நீங்க சரி பேசுங்க போங்க 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 யார்ட்ட இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுக்கிட்டா போனீங்க இப்போ மட்டும் என்கிட்ட கேட்குறியா யார்ட்டி போலேம்மா அப்படி ஓடி வந்த மானையும் தான் விட்டு விட்டு நீங்க இப்போ ஒரு இடத்தில் நிலையாக நிற்கலாமா ஏமாடி பொண்ணு என்று நினைக்கலாமா போங்க 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 ஏங்க 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 போங்க 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 எங்க எங்க வெற்றியிலே எத்தனையோ விதவிற்கு மறந்து விட்டு நீங்க இப்போ நின்றுக்கிட்டு ஒரு ஆளோடு வெற்றியிலே எத்தனையோ விதவிற்கு மறந்து விட்டு நீங்க இப்போ நின்றுக்கிட்டு காணாத மாணவத்தை வீணாக பேசிக்கிட்டு நிற்கலாமா விவரமாக பேசுறதா நினைக்கலாமா போங்க 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 ஆனே தேடி போங்க காட்டுக்குள்ள காவக்காக வள்ளிக்கிட்ட கச்சிதமா போய் நீங்க பேசுறீங்க காட்டுக்குள்ள காவக்காக வள்ளிக்கிட்ட கச்சிதமா போய் நீங்க பேசுறீங்க சென்றமான விட்டு கண்டபடி பேசிக்கிட்டு நிற்கலாமா ஏமாத்த நீங்க இப்போ நினைக்கலாமா போங்க 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 ஏங்க 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 எங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது நாளை நாளை என்று இருக்கிற நாளை வீணாக்க கூடாது நாளை வீணாக்கட்டி பரவாயில்ல இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் சரி இந்த நேரத்தை வீணாக்காம கிளம்புங்க எங்க கிளம்ப மான்குட்டி இருக்கிற இடமா பார்த்து மான் இங்கதான் இருக்கு இல்ல மானை கண்ணால பார்த்தவன் நான் தான் ஆ. இடம் எனக்கு சொந்தமான இடம் சரி எனக்கு தெரியாம எப்படி உங்க குட்டி இங்க வரும் இந்த குட்டி இருக்க போய் தான் வந்திருக்கேன் இந்த குட்டி இருக்க போய் தான் வந்திருக்கேனா குட்டி இருக்கிறது தெரியாம நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பாருங்க பாருங்க நான் சிவனை வணங்கக்கூடிய ஆளு ஆ. நான் பொய்யே சொல்ல மாட்டேன் இங்க பாருங்க நான் முருகனை வணங்குற ஆளு ஆ. எதிரியா இருந்தா கூட ம். அவங்களும் ஒரு உயிர் தானே அப்படின்னு இறக்கப்படக்கூடியவனா சரி சரியா மான் இருக்கா இல்லையா எங்க மான் இல்லன்னு சத்தியம் பண்ணு பாப்பா எங்க மான் குட்டி இங்கே தான் இருக்குன்னு நீங்க சத்தியம் பண்ணுங்க பாப்பா நீ காட்டு என்னத்த காட்டுமா அடிக்க எதை காட்ட சத்தியம் பண்றேன் அப்ப நீங்க காட்டுங்க நான் அடிக்கிறேன் அடியா ஆத்தி இந்த மாதிரி விரல் உள்ள ஆம்பளையே நம்பவே கூடாது ஏன் பெருசா இருக்கா இந்த வளைஞ்சு கிடக்க பத்தியில ஆமா அது நான் வந்து பெரிய உழைப்பாளிமே நானு ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு தெரியும் உங்களை பார்க்க அதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் தெரிஞ்சுங்க அது கையை மட்டும் இப்படி நீட்டிட்டீங்க ஆ, உங்க சாதகத்தை அப்படியே சொல்லுவேன் அதான் உண்மை இது வரைக்கும் எத்தனை குட்டியை பிடிச்சிருக்கீங்க ஆமா ஆமா இப்ப எத்தனை சரி, குட்டியை தெரியுமா? பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன அகத்தில் அழகு முகத்துல தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா எல்லாருக்கும் இப்படி விரல் விளையாது அதான் ஆ, உங்க முகத்தை பார்த்த உடனே ஆ. நீங்களும் குறிய சரியா பாப்பீங்கன்னு எனக்கு நன்றாக தெரியும் தெரியுதா நல்லா தெரியும் ஆ, நான் மட்டும் இல்ல ஆ. எங்க கூட்டமே அப்படித்தான் அதான் அதான், அதான் ம் இது மாற்றுக்கிறதே இல்ல ஆஹா. நீங்களும் அப்படித்தான் ஆ, எங்க கூட்டமும் அப்படித்தான் உங்க அண்ணன் எப்படிமா ஆ, எங்க அண்ணன் எத்தனை பார்த்துருக்கேன் இது அவர் நல்லா குறி வைப்பாரா நல்லா பார்ப்பேன் உங்க கூட வந்துச்சு அந்த பொண்ணு ஆ. கோழி பொண்ணு அவ எம்புட்டு என்னமா சொல்ற ஆமா அவ கணக்கே இல்ல ஆஹா. ஆ? கணக்கு எடுக்கல மறந்துட்டோம் அப்ப இப்படிதான் கணக்கு விஷயம் தெரியுமா என்ன ஆத்துல போட்டா கூட அளந்து போடுறான் ஆமா ஆமா அதையும் மீறி போகுது அப்படின்னா ஆமா எதுக்கும் கணக்கு வேணுங்க அவ பிறகு ராசியை பொறுத்து இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அளவுக்கு மிஞ்சினா உங்களுக்கு பாருங்க இந்த ஒரு குட்டிக்காண்டி இவ்வளவு நேரம் கெஞ்சிருக்க ஆமா சொதுக்கி 4 காசுன்னு கிடக்கு தேவகோட்டை பக்கத்துல இங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு லட்சியம் வேணும் ஆ, கொள்கை வேணும் ஆ. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் துளியிலே. அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கல்வையடா. பாருங்க கடமை இருக்கணும் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா கடமை ஆ, கண்ணியம் ஓகே. கட்டுப்பாடு ஆ, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆ. ஒண்ணு என்ன ஒண்ணுதான் அந்த 3 உங்கள்கிட்ட சரியா இருக்கு சாதிப்பட்டு ஆ, சன்னியாசிக்கு ஒண்ணுன்னா ஆமா ஆமா
நீங்க யாரு நான் யாரு ஆ. உங்களுக்கு எனக்கு என்ன உறவு என்ன நட்பு தெரியுமா? யாரோ நீங்க எங்க இருந்தோ குட்டியை தேடி வந்திருக்கீங்க. நீங்க நானும் உங்களுக்கு என்ன உறவுன்னா நீங்க என்ன எனக்கு அத்தை மேனா, நான் உங்களுக்கு என்ன மாமே மகளா? பொறுங்க வரேன். என்ன? இப்ப ஒரு நேரத்துல ஆ. ராமனுக்கும் குகனுக்கு இருந்தது ஒரு நட்பு. ஆமா பாருங்க, ம் ரெண்டு பேரும் பழகிற நட்புல ஆ. குகன் வந்து ராமனுக்கு என்ன கொடுத்தாராம்? தேனையும் மீனையும் கொடுத்தானா. இப்ப தேன் எங்க இருக்கு? உயர்ந்த மலை சிகரங்கள்ல இருக்கும். உயர்ந்த மலை உச்சியில இருக்கு தேன். ம் மீன் எங்க இருக்கு? மீன் வந்து ஆழ் கடலுக்குள்ள இருக்கும். கடலுக்குள்ள இருக்கும். இப்ப பெண்மனது ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டுன்னு தான் யாருக்கும் தெரியல. ஏன் இந்த மறைச்சு வச்சேன். எத? சிரிப்பே வராது சிரிப்போம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஒண்ணுக்கும் உதாத ஆம்பளைய கட்டிக்கிட்டு ஏன் புருஷனுக்கு என்ன தங்கத்துக்கு அப்படின்னு விட்டு கொடுக்காம வாழ்வோம் தெரியுமா உங்களுக்கு? உண்டு உண்டு உண்டு. ஏன்னா பிறந்த இடத்து பெருமைய புகுந்த வீட்டுல போய் சொல்லக்கூடாது, புகுந்த வீட்டு வறுமைய பிறந்த வீட்டுல வந்து சொல்லக்கூடாது என்ற கோட்பாடு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டுமே எங்களுக்கு கெடுதல் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதா? தெரிஞ்சுங்க. என்ன நீங்க பின்பிள்ளையா இருக்க சொல்றேன், சில விஷயம் தெரிஞ்சுங்க. சொல்லுங்க. பிறந்த வீட்டுல பிறக்கக்கூடிய பெண்ணு புகுந்த வீட்டுல போய் எங்க குடும்பம் நாங்க அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படின்னு பெருமை பேசுனா என்ன ஆகும்? அங்கே போய் பெருமை பேசுனா மாமியா தூக்கி போட்டு மிதிப்பா. நடக்கும்ல? இப்ப ஆமா ஆமா அப்பன் ஓடு கொல்லிமலம்பா, அப்பன் ஓடு கொல்லிமலை அங்கே பார்த்தா ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேவலமா பேசுவோம் மாமியா. சிவனுடைய மனைவி யாருமா? சக்தி. சக்திக்கு எத்தனை பேர் உண்டு? எவ்வளவு பேரு? தக்கனுக்கு மகளாக பிறந்தால தாட்சாயினின்னு பேரு. தாட்சாயினி. பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தனால பார்வதின்னு பேரு. உண்மைதானே? ஊருக்கு கருத்தா இருக்கு. இப்ப ஜனகருக்கு பிறந்ததுனால என்னாச்சு? அவங்களுக்கு அந்த அம்மா பேரு என்ன? ஜானகின்னு பேரு வந்து. ஜானகின்னு பேரு இருக்கா இல்லையா? சிதையில இருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு பேரு என்ன? அதான் சீதா. பாருங்க, அப்ப இந்த தாட்சாயினி என்ன செய்தா? என்ன செய்தா? தன்னுடைய தந்தை தக்கன் ஒரு யாகம் நடத்துறாரு. தக்கன் என்ன செஞ்சாரு அப்படின்னா அத்தனை பேருக்குமே கொடுத்த அழைப்பு. முக்கடவுள்ல முதல் கடவுள் யாரு? அது சிவன் தான். எம்பெருமான் சிவன். அவனுக்கு அழைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும், கண்டிப்பா. அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஏன்னா மரியாதை வாசல்ல மிதியாதன்னா. ஆமா சொல்லுங்க அப்பா. ஆமா உண்மைதான். சிவன் யாரு? அவர் வந்து தக்கனுக்கு என்ன முறை வேணும்? என்ன முறை? மறுமை இல்லையா? ஆமா ஆமா. மகள் பிரம்மனுடைய மகன்ல மகளை தர கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா தாட்சாயினிய. சரி மருமையனுக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்ல. அழைப்பும் கொடுக்கல. அப்ப என்ன செஞ்சா தாட்சாயினி? தன்னுடைய கணவன்ட்ட சிவன்ட்ட ஏங்க எங்க அப்பா யாகம் நடத்துறாரு, யாகத்துக்கு நான் போகணும் அப்படின்றா. அப்ப சிவன் என்ன செஞ்சாரு? ஆமா எனக்கு அழைப்பே வரல. நான் யாரு? நீ யாரு? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இதானே உண்மை அப்படின்னு சிவனை சக்தியும் பேசிக்கிட்டாங்க. இதானே உண்மைன்னு இந்த பக்கம் நீட்ட கூடாது. இல்ல கேளுங்க, நான் யாரு? நீ யாரு? நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அது இப்ப சொன்னீங்களே இது உண்மைதான். நீங்க ஒரு அம்மாவுக்கு புருஷன், நான் ஒரு ஆளுக்கு பொண்டாட்டி. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். இதானே உண்மை? அது உண்மைதான். ஆனா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. ஏமா ஒரு சொல்லுக்கு சொன்னா தீன்னு சொல்ற சுற்றுமா? அது நீர்னு சொல்றான் குளிருமா? சக்கரைன்னு சொல்றான் இடிச்சிருமா? அது எப்படி? சக்கரை மடிச்ச காகிதத்தை நக்குனாதான் இடிக்கும். இப்ப அப்ப சிவன் சொல்றாரு எனக்கு அழைப்பு வரல, நீ போகாத அப்படின்னு சொன்னா கணவன் சொல்லுவதை கேட்கணும். பொண்டாட்டி மனைவி கேட்கின்றாளோ அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். உண்மை உண்மை. பொதுவா மனைவி சொல்லுவதை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லுவதை எதையாவது ஒரு பக்கம் பேசுங்க. அப்படி இல்லம்மா, இங்க பாருங்க, புருஷன் பேச்ச தாட்சாயினி கேட்கல, நாங்க போனா அது அப்புறம் அது அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப கணவன் மனைவி அப்படின்னா கணவன் மட்டும் தன் வச்சு வாழ முடியுமா? முடியாது முடியாது. மனைவி கணவன் இருக்க மனைவி மட்டும் வாழ முடியுமா? வாழ்ந்துருவோம். எப்படி? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுங்க. 85 வயசு நான் சொல்வது 85 வயசு புரிஞ்சு பேசணும். இல்ல நீங்க என்னை பேச விட்டு பேசணும். 85 90 வயசுல புருஷன் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளை பார்க்கணுமே, பேர பிள்ளையெல்லாம் வளர்க்கணுமே அப்படி சொல்லி மனதில் வலிமையோட பொம்பளை வாழ்க்கை நடத்தி அந்த குடும்பத்தை சரியாக கொண்டு போயிடுவா.
ஆனால் ஆம்பளை நீங்கள் இருக்கீங்களே உங்களுக்கு உடம்புல மட்டும்தான் வலிமை. பொண்டாட்டி சம்சாரமும் மின்சாரமும் இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும். நாங்கள் பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற வரைக்கும் ஜவுடால் பேசுவீங்க. ஒன்றே வருஷம் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பேசுவீங்க. ஆனால் பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே கேட்பாளே, ஐயா மத்தியம் சாப்பிட்டியா சாப்பிடலையா ஐயா, இன்னும் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, சோறு கொடுத்து விட்டனே சாப்பிடலையா, பேச முடியுமா? இதா இல்லையம்மா யார்கிட்ட கொடுத்து விட்டேன், அட நான் கருப்பையா வந்தேன் அந்த வழியாக போகிறோம்னே கொடுத்து விட்டேனே சாப்பிடலையா, இல்லையாப்பா, இப்படித்தான் இந்த மாதிரி தான் உடம்பை கெடுத்துக்கிடுவீங்க. அப்படிலாம் நம்ம மேலே உயிராக இருப்பாள் நம்ம பொண்டாட்டி. இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உட்காந்தாலும் தண்ணி கொடுக்க கூட ஒரு நாதி இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு மனசுக்குள்ளேயே உக்கி சீக்கிரமாக மண்டையை போட்டுருவீங்க. நீங்கள் வருமா? அப்படியே பெண்கள் மட்டுமல்ல, எத்தனை ஆண்கள் மனைவி இறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைக்காக வாழ்ந்த ஆண்கள் எத்தனை பேர் உண்டு. நீங்க அதுக்காண்டி பெண்கள் நாங்க தான் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நான் கேட்கிறேன், நீ என்னைக்கு ஒரு பெண்ணுடைய கழுத்தை ஒருத்த தாலி கட்டானா அப்பத்தான் ஒரு பெண்ணு முதல் மேடையா ஒருவாரே. நீ வயசுக்கு வந்துட்டியாமா? ஏன் அப்படிலாம் தப்பா பேசாதீங்க என்கிட்ட. என்ன இதெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. நீ பருவத்துக்கு வந்துட்டியா? ஆமா. வந்தியா வரலையா? வந்தேன். ஆமான்னு அவன் சொல்லு. ஆமா. என்ன அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன எனக்கு தான் வேதனை. இப்ப இதெல்லாம் பருவத்துக்கு வந்திருக்கீல்ல? ஆமா. ஒரு பெண்ணு பருவத்துக்கு வந்த பிறகு 1 வருஷம் அல்லது 2 வருஷம் இருந்தா பெண்ணுக்கு மதிப்பு. மாப்பிள்ளை கட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி இதுவும் இல்ல. இதுவே 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் நீ பருவத்துக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணு கட்டு யாருமே வரல அப்படின்னா அது பெண்ணு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாப்பா சொல்லு. என்ன கரகம் பிடிச்ச அவளுக்கு ஒரு வய திண்ட மாட்டானே, அவனும் கட்டாம கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னும் ஊர் உலகம் பேச. ஆமா. இதுவே நீ கல்யாணம் பண்ண பிறகு வைக்கிறீல நெத்தில குங்குமம் திலகம் பொட்டு பூவு எல்லாம் வைக்கிற அப்படின்னா உன்னுடைய கணவன் கூட இருந்தா தான் உன்னால வைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இதே கணவன் இல்ல அப்படின்னா உன்னால வச்சுக்கிட்டு போக முடியும்? ஊருக்குள்ள போக முடியுமா? முடியாது. என்னமா தெரியல, புருஷன் இருந்து 2 வருஷம் ஆச்சு, இவ சிமிடி மினிக்கி எடுத்துறீரா பாரு. அதே மேனாமணிக்கு கட்டுன வெங்கட்ட மேட்டு புஞ்சையா உழுத வெங்கட்ட. ஆக இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும்னா அப்பதான் உலகத்தை ஆளக்கூடிய எம்பெருமான் சிவனுடைய மனைவியே தன்னுடைய கணவனுடைய இடத்துல இடையில ஒரு வார்த்தை பேசலாமா? பேசுங்க. நாங்க கல்யாணம் பண்ணாம 10 வருஷத்துக்கு இருந்தோம்னா என்ன கரகம் முடிச்சுச்சா இன்னும் கட்டாம இருக்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? என்ன நீங்க கல்யாணம் பண்ணாம 20 வயசு வரைக்கும் இருங்க. கிராமத்துல திருவிழா வச்சாச்சு, நாடகம் நடத்தணும், வீட்டுக்கு வீடு வரிய போடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லரசுங்கிறவரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஊர் உலகத்துல? ஏப்பா வல்லரசுக்கு ஒரு வரிய போடலையா? அடையாயா அவன் காவாளி பையன் மாதிரி ஊரா சுத்திக்கிட்டு தெரியுதேன், வேலை வெட்டி கூட போவாம அவனுக்கு எதுக்குப்பா வரி அப்படிம்பாங்க. அதே நாங்கள் ஒரு பொம்பளை வந்து எங்கள் கழுத்தில் தாலியை கட்டி உங்களோட சேர்ந்துட்டோம்னா அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வல்லரசு ஒரு குடும்பஸ்தைய, அந்த ஆளுக்கு ஒரு வரியை போடுங்கப்பா. அப்போ நீங்கள் பிறந்த ஊர்லயே மரியாதை கிடைக்கிறது நாங்கள் வந்த பிறகுதான். என்ன வருமா? என்ன சரி கல்யாணம் வல்லரசுக்கு திலகவதி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்படித்தியா? வேற வேற கருப்பாயி மூக்காயி காத்தாயி சிகப்பாயி எப்படி பேர் இருக்கு? திலகவதி உனக்கு வலிக்குதோ? என் பேர் வள்ளி. இப்ப திலகவதி ஏன் உனக்கு வலிக்குது? சரி சரி வருமா? இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு. நான் எனக்கு கல்யாணம் பண்ணா ஊருக்காரங்க வரி போட்டாங்க. எப்படி போடுறாங்க? யார கல்யாணம் பண்ணா தானே வரி போடுறாங்க. யாரு கல்யாணம் பண்றது? இப்ப திலகவதியா திலகவதிய வல்லரசு கல்யாணம் பண்ணிட்டாரு. எதுக்கு? உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பாத்துக்கங்க. ஏன் ஜாதகம் நல்ல ஜாதகமா? இல்ல கேள்விப்பட்டேன், நான் கடகராசிக்காரன். அப்படியா? அப்படியா? ஜாதகமா தான் இருக்கேன். சரி சரி சரியா? சரி சரி. ஆக கல்யாணம் பண்ணியாச்சியா? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்ல அப்படின்னா ஊர் உலகம் எப்படி பேச? கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல, என்ன சொல்லுவாங்க? குழந்தை பிறக்கலன்னா
மலட்டு சிரிக்கை கட்டி வந்து ஓட்டிருக்கேன் அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். உலகத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தானே உலகமே உற்பத்தினா. நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைக்கும் கருவிதானே ஜாதகம். நல்லா தாப்பா ஜாதகம் பார்த்தா பொருத்தமா தான் இருந்துச்சு, ஆனா பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி 15 வருஷமா ஒரு மாமியார் மருமகளை திட்டிக்கிட்டே இருந்திருக்கா. எங்கிட்ட எந்த கிட்டோ கடந்து எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு வாரிசை கொடுக்க முடியல அப்படின்னு 15 வருஷமா திட்டிக்கிட்டே இருக்கா. திட்டு வாங்கிட்டு இருக்கா மருமக. 15வது வருஷம் ஒரு அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. சரி, கமுதியில போய் மருத்துவமனையில் சேர்த்து பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. வேகமா ஓடி வர்றா. குழந்தை பிறந்துச்சு விஷயத்தை கேட்ட உடனே மாமியார் வேகமா ஓடி வந்து பிள்ளைய பார்த்தால திகில் அடைஞ்சு போனான். 15 வருஷம் கழிச்சு பிள்ளைய பத்து ஒரு வாரிசை கொடுப்பான்னு நினைச்சா இங்க வேறு பொட்டா பிள்ளைய பத்து போட்டிருக்கா. அப்பவும் மருமகளை குறை சொல்லிட்டே இருந்திருக்கா ஒரு மாமியா. அப்பதான் மருமக சொன்னாளா, ஐத்த உங்க பேச்ச 15 வருஷமா கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்தேன், இனிமே நான் பொறுமையா இருக்க முடியாது. என்ன பொட்ட புள்ளன்னு கேவலமா பேசுறீங்க? இந்துவும் உங்க மயனை நம்பிக்கிட்டு இருந்தா நடந்திருக்குமா? சரி, என்ன நீ சொல்வது வேறு, இன்னாருக்கு இன்னார் என்று. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்க அப்படி ஒரு வேளை சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நம்ம புருஷன் வந்து நல்லவர் தான், அவரால முடியும் தான், குழந்தை பெறக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரிஞ்சுங்க, மறைச்சு வைக்கிறத வெளிக்காபதும் அழிவதும் எல்லாமே பெண்ணுதான் காரணம். நீங்க பார்த்து பொறுங்க, இது நல்லதா? அது உலகத்துல மனச்சாட்சிக்கு மீறி செயல்பாடு இருந்தால் என்னாக? நீ என்ன செய்யறியோ அந்த பலன் தான் பின்னாடி கிடைக்கும். அது உண்மைதான். கடல்ல கொட்டுற கணவனுக்கோ பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ணு அப்படின்னு வச்சுக்க, கடல்ல கொட்டுற குப்பை மாதிரி. என்ன பக்கத்துல வராது, எனக்கு பக்கத்துல வராது. நீ இருக்கத்தக்க இருக்க, நீ இப்படி பண்ணு அப்படின்னா நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ஏன் ஒழுங்கா நின்றுக்க, சரியா? வச்சுக்கவே நீ இங்க ஒழுங்கா தள்ளி நின்று அப்படி பேசிக்கங்க. பக்கத்துல வந்தீங்கன்னு வச்சுக்க, நடக்கிறது வேற. நடக்கத்தான் போகுது. என்ன நடக்க போகுது? குட்டியாட தப்பி வந்தா, குட்டியாட தப்பி வந்தா, புள்ள நரிக்கு சொந்தம், புள்ள நரிக்கு சொந்தம், புள்ள நிறைய மாட்டிக்கிட்டா, புள்ள நிறைய மாட்டிக்கிட்டா, புள்ள நிறைய மாட்டிக்கிட்டா. இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழி தப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா. சேவலுக்கு சொந்தம், சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா. நியாய பிடிக்காத கடிச்சு போடுவா. நியாயம் நீதியை சொல்றாரு. ஆமா, நியாயம் நியாயம் இதெல்லாம் பஞ்சாயத்து படி பார்க்க போனா. இந்த குட்டி அழகுட்டி இந்த வேடுவருக்கு மட்டும்தான், வேடுவருக்கு மட்டும் சொந்தம். வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா மானத்தாமா மானத்தாமா அழகானமா எனதாசைமா அழகானமா எனதாசை மா. உனக்கு இந்த ஊரே சொந்தம், உனக்கு இந்த ஊரே சொந்தம், உழைப்போர்க்கு கைதான் சொந்தம், உழைப்போர்க்கு கைதான் சொந்தம். எனக்கு இந்த மானே சொந்தம் ஏனோ வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா மானத்தாமா மானத்தாமா வாமா வாமா உள்ளே வாமா. திணை வைத்த காடு இங்க மானு இல்ல ஓடு, திணை வைத்த காடு இங்க மானு இல்ல ஓடு. தெரியுதோ தெரியுங்க பாருங்க, தெரியுதோ தெரியுங்க பாருங்க. வெட்டக்கில போட்டு வந்த இவர் தானே சின்னக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரீங்க. வெள்ளமுள்ள கொண்டவனா இந்த பள்ளி, வெள்ளமுள்ள கொண்டவனா திலகவரி. வெட்டக்கில கொட்ட விட்ட வரமில்ல ஏடுவரி, வெட்டக்கில கொட்ட விட்ட வரமில்ல ஏடுவரி. நல்ல இந்த கூத்துக்கு பேர் ராக்கூத்து.
இத பகல் குத்தா மாத்தி விடாம சரி உங்க மாடு குட்டான அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்லவா ஆழமா சொல்லவா? அடையாளம்லாம் பிரிக்க வேணாம் வார்த்தைகளை, அது அனர்த்தமாகும். இல்லம்மா அடையாளம் சொல்லுங்க. எதை பிரிக்கணுமோ அதை பிரிச்சுதான் ஆகணும். இதை பிரிக்க வேணான்றேன். அப்படியா? ஆமா, பிரிச்சா பொருள் கிடைக்காது. சரி, மானுடைய லட்சணத்தை சொல்லவா? அந்த லட்சணத்தை சொல்லுங்க முதல்ல. யாருக்கு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்கு? காண குறவர் கண்மணினா யார் தெரியுமா? யாரு? இந்த கானகத்துல குறவர் கண்மணி நான் தான். அப்படியா? ஆனா இன்னொரு விஷயம் புரியல. பொறுமா. அப்ப அந்த போற பெண்ணு யாரு? நான் கல்யாணம் பண்ண போறேன். ஆமா. அப்படியா? நான் வேற ஒரு ஆளை விரும்புறேனே. உன்னுடைய குணத்துக்கு யாரும் உன்னை கட்டிக்க மாட்டாங்க. அது உண்மைதான். நான் கட்டிக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ? ஆனா என் குணத்தை அப்படியே முழுசா சொல்றீங்களே. அதான். ஆனா நல்லா தடவுறாரு. அதோட சரி. முதல்ல அப்படித்தான் தடவை பண்ண பாருங்க. மாடு பெரிய மாடு வந்து பாயேன். முதல்ல தலையை கொடுத்துதான் மாட்டை கூட சரி பண்றமே. தடவி கொடுத்தா பாருங்க. நீ சுதியா புரியா? ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா. காங்கேயம் ஆட்டப்பாரு களத்தூர் ஏறப்பாரு, அடிகாங்கேயம் ஆட்டப்பாரு குளத்தூர் ஏறப்பாரு. தோடி பொறுத்தான் நல்ல தோடி பொறுத்தான், உனக்கு புரிந்த ஆகலிட்டா ஏற்றி வருத்தம் கண்ணே ஏற்றி வருத்தம். கோயம்புத்தூர் கொழுந்து வத்தலமாய் சவக்குதடி, என்ன மயக்குதடி கொஞ்சம் போது வெக்கந்தானா ஓடி போடி.
ஹலோ ஹலோ அந்த எட்டி பார்க்குறேன் இருந்தானா என்ன வேறந்து உணவு மாதிரி ஐயப்பா என்னடா தெரியல. என்ன போகையில் நல்லா தான் போனேன். இப்போ நான் இப்படி உள்ள இருக்கையில வெளியே என்னமோ கசகசன்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன இல்லை உள்ளே தான் கசகசன்னு இருக்கு, வெளியில் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. என்ன நடந்துச்சு? சரியா? அதே ஒன்றும் இல்லை, இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்கு, உள்ள வெப்பமாக இருக்கு. அதனால் ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த வருஷம் பெரிய சன்னலாக ஒன்று கலையரங்கத்துக்குள்ளே ஒன்று போடுங்க, உள்ள வெக்க அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு வேடுவர். அப்படியா? சாமியை கும்பிடுவான். கும்பிடு கும்பிடு கும்பிடு. யானை பண்ணிட்டா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பாலசுப்பிரமணியருக்கு வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் எல்லாம் என்ன வர வேண்டுங்கிறது அப்படி கேட்கக்கூடாது, என்ன வர வேண்டும் அப்படி கேட்கணும். அப்பதான் காதல் வரும். என்ன வர வேண்டும் அப்படின்னா காதல் வராது, கடுப்பு தான் வரும். வள்ளி, உனக்கு என்ன வர வேண்டும்? அண்ணன் பூஞ்சியை பாரு. இப்படி பேசி நீ பல வண்டியை கவுத்து போடுவையா? விடுமா. உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆகட்டும், எல்லாரும் முன்னாடி வாங்க. அப்போ முன்னாடி வாங்க. பொதுவாகவே இந்த பூவுலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது இது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடவந்த உங்களுடைய அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி முன்னாடி பல்லார முன்னாடி வந்து மணமகனையும் அப்படியா இருந்தாலும் இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போட்டுவார்கள். மேல்வாதியம் முழங்கட்டும். உத்தமர்கள் ஞானியர்கள் வந்துதித்த பூமியடி சத்தியத்தை மட்டும் நம்பி வாழ்ந்து வந்தே தேசமிடி கன்னித்தமிழ் நாட்டில் அந்த தேவர் மகான் ஒருவரடி. ஓ
வேணும் நல்ல மழை பொய்ய வேணும்